ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சான்ஸ் கிச்சன். இன்றைக்கான ஸ்பெஷல் ரெசிபி ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாமா? ஸோ இதுக்கு நான் தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு கோஸ், பீன்ஸ், கேரட், ஆனியன் எடுத்திருக்கேன். கூடவே டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் எடுத்திருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 3 எக்ஸ் எடுத்திருக்கேன். முக்கியமாக இந்த எக்ஸை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணுவோம். அண்ட் அடுத்தது ஹோம்மேட் மசாலாஸ். எப்பயும் சொல்கிற மாதிரி மசாலாஸ் ஹோம்மேடாக எடுத்துக்கோங்க. அஜினமோட்டோலாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். முக்கியமாக மிளகுத்தூள் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஸோ சைட் பை சைடு நான் தண்ணியில் கொஞ்சம் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுட்டேன். 1:2 ரேஷியோவில் தண்ணியில் ஊற வச்சுருங்க. அண்ட் கூடவே கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸ் எல்லாம் பீட் பண்ணி ரெடியாக இருக்குது. சாஸும் ரெடியாக இருக்குது. அண்ட் மசாலாஸும் ரெடியாக இருக்குது. இப்போ ரைஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி பண்ணிங்கன்னா பளபளப்பாக இருக்கும் சாதம். ஸோ குழஞ்சிடாது. அடுத்தது நம்ம வெஜிடபிள்ஸை நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் ஃபேவரட்டான வெஜிடபிள்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கூடவே சாப் பண்ண கார்லிக் எடுத்துக்கிட்டேன். அண்ட் கொரியாண்டர் கார்னிஷிங்க்கு எடுத்தாச்சு. ஸோ வெஜிடபிள்ஸும் ரெடியாக இருக்குது. நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நம்ம சாப் பண்ண கார்லிக்கை ஃபஸ்ட்டு போட்டுறணும். அதை போட்டு நல்லா ஒரு ப்ரௌனிஷான கலர் வர அளவுக்கு நம்ம அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆனியன் தான். எப்பயும் போல் ஆனியனை நீட்டு வாக்கில் அரிஞ்சு அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கை நிறைய கேபேஜ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் மற்ற வெஜிடபிள்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா கலந்து விட்டோடனே ஒரு கலர் மாறும். அதுக்கப்புறமா நம்ம கேரட்டும் பீன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா வெஜிடபிள்ஸையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆயிலே அது நல்லா ஃப்ரை ஆகணும். அது கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவைப்படுற எக்கை பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒன் சைடில் வெஜிடபிள்ஸை ஓரமாக ஒதுக்கிட்டு அந்த அதர் பார்ட்டில் நான் எக்கை போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம எடுத்த உடனே எக்கையும் வெஜிடபிள்ஸையும் கலந்தால் டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒன்றா சேர்ந்து கலந்து விட்டுக்கணும். ஸோ இப்போ எக்கும் வெஜிடபிள்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகி பிளெண்ட் ஆகி கலந்துட்டுருக்கப்போ இதுக்கப்புறம் மசாலாஸை ஆட் பண்ணுவோம். ஏன் நான் மசாலா ஃபஸ்ட்டே ஆட் பண்ணலாம், சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். அதனால தான் அதுக்கப்புறமா மசாலாஸ் ஆட் பண்ணுறேன். கூடவே சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் 2 டீஸ்பூன்ஸ் டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீன் சில்லி சாஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு கலர் வர அளவுக்கு வதக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு ப்ரௌன் கலரில் வந்துடும். பிகாஸ் ஆஃப் சோயா சாஸ் தான் இது மெயினான இன்க்ரீடியன்ட் கலரே. அடுத்தது நம்ம வேக வச்சு இந்த சாதத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஸோ நல்லா பளபளப்பாக இருக்கணும் சாதம், குழஞ்சிடக்கூடாது. நம்ம கிண்டுறப்பே நம்ம பார்த்து கிண்டணும். அண்ட் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல, அந்த அளவுக்கு நம்மளால் கிண்ட முடியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு சாதம் குழையாத அளவுக்கு கிண்டுங்க. அண்ட் ஃபைனலாக கொரியாண்டர் போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். சிக்கன் 65 இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எதிர்பார்த்த யம்மியான எக் ஃப்ரைட் ரைஸ் இஸ் ரெடி. அதுவும் ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் அதே கலரில், அதே டேஸ்ட்டில், அதே டெக்ஸ்சரில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்னும் எதுக்கு வெயிட்டிங்? ஹாப்பி ஈட்டிங். கண்டிப்பாக இந்த ஈஸியான ஃப்ரைட் ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you with another recipe. Ta-da!